ஹாய் ஹலோ அனைவருக்கும் இந்த ஆத்மதோழியின் அன்பான வணக்கங்கள். ஆத்மதோழர்கள் அனைவரையும் இந்த பதிவிற்குள் வருக வருக என வரவேற்கிறேன். ரொம்ப நாள் ஆச்சு பதிவு போட முடியல, அதற்காக ஃபஸ்ட்டு சாரி கேட்டுக்கிறேன். இன்னும் இந்த 10ஆம் தேதி வரைக்கும் அப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ரெகுலராக நான் போட முயற்சி செய்கிறேன். ஓகே, கொஞ்சம் பர்சனல் ஒர்க் இருக்குது, அதனால் என்னால் போட முடியல. இன்றைக்கி நம்ம என்ன பதிவு பார்க்கலாம் அப்படின்னா, இந்த நவம்பர் மந்த்து உங்களுக்கு எப்படி இருக்கும். ஓகே, இந்த மந்த்து உங்களுக்கு ஒர்க்கில் எப்படி இருக்கும், இல்லை உங்களோட ஹெல்த் எப்படி இருக்கும், உங்களுக்கு மணி ஃப்ளோ எப்படி இருக்கும், உங்கள் லவ் ப்ராப்ளம் எப்படி இருக்கும், இல்லை உங்கள் மேரேஜ் லைஃப் எப்படி இருக்கும், அம்பாள் உங்களுக்கு என்ன செய்தி சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்பிரிச்சுவல் மெசேஜ் உங்களுக்கு என்னவா இருக்கும். அது மாதிரி நம்ம நிறைய விஷயங்களை பார்க்க போகிறோம். ஓகேவா, வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இது ஒரு கலெக்டிவாகவே எடுத்துக்கலாம் நம்ம. ஓகே, கலெக்டிவ். ஸோ யார் யாருக்கு எந்தெந்த வார்த்தைகள் பொருந்துதோ அவங்க மட்டும் எடுத்துக்கோங்க. ஓகே, தேங்க்யூ எங்கல்ஸ், தேங்க்யூ நியூஸ், தேங்க்யூ. வாவ், சூப்பர். கொண்டாட போகிறீங்க, ஏதோ ஒரு ஃபங்க்ஷனில் கலந்துக்க போகிறீங்க. உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஏதோ ஒரு விஷயம் கண்டிப்பாக நடக்க போகுது. அந்த மொமெண்ட்டை நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ண போகிறீங்க இந்த மந்த்து. ஒரு சுப செய்தி, உங்களுக்கு பிடிச்ச ஒரு செய்தி வரலாம். ஓகே, ஒரு பிடிச்ச நபரை நீங்கள் பார்க்கலாம், இல்லை உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை நீங்கள் போய் வழிபடுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே, ரொம்ப நாளாக அதுக்காக காத்துட்ருந்தீங்க, அந்த காத்துட்ருந்த அந்த விஷயம் உங்களுக்கு நடக்க இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அதற்கான வாய்ப்புகளை இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு அள்ளி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அந்த நல்ல விஷயம் நடக்கிறதுக்காக நீங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, நிறைய பிரச்சனைகளை அதுக்காக சந்திச்சிருக்கீங்க, அந்த விஷயத்திற்காக நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருக்கீங்க, நிறைய பேர்கிட்ட பேச்சு வாங்கியிருக்கீங்க. ஓகே, உங்களை பற்றி குறைகள் சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, அவங்களையும் நான் பார்க்குறேன். உங்களை உங்கள் முதுகுக்கு பின்னாடி உங்களை பற்றியே நிறைய பேசுகிறாங்க. ஒரு இல்லைன்னா அவமானப்படுத்துகிற மாதிரி பேசுகிறது, இல்லை அசிங்கப்படுத்துகிற மாதிரி பேசுகிறது, இல்லை உங்களை தரக்குறைவாக பேசுகிறது, அந்த மாதிரியான விஷயங்களை பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் நீங்கள் எதுக்குமே கவலைப்படணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா அம்பாளோட அருள் உங்களுக்கு பரிபூரணமாக இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் ஒரு வாய்ப்புக்காக காத்திருந்தீங்க இல்லையா, அந்த வாய்ப்பு உங்களை தேடி வர இருக்கிறது. உங்கள் மனம் மகிழ்ச்சியில் திளைக்க இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஒரு கடல் கடந்து, இல்லை ஒரு மாநிலம் விட்டு ஒரு மாநிலம், இல்லைன்னா ஒரு ஊர் விட்டு ஊர், எங்கேயாவது ஒரு சிறு தூர பயணத்தை கண்டிப்பாக மேற்கொள்வீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு திக்கு தெரியாமல் தவிச்சிட்டு இருந்த ஒரு விஷயத்திற்கு உங்களுக்கு ஒரு முடிவு தெரிய போகுது. ஓகேவா, அது என்ன ஒரு விஷயமா இருக்கலாம் அப்படின்னா, ஏதோ ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனையிலேருந்து எப்படி வெளியில் வர்றது அப்படின்னு சொல்லுவேன். அது ஹெல்த் இஷ்யூஸாக இருக்கலாம், இல்லை ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளமாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு மணி ப்ராப்ளமாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அந்த பிரச்சனையிலேருந்து எப்படி நீங்கள் வெளியில் வர்றது அப்படின்னு யோசிக்கிறீங்க இல்லையா, அம்பாலே வந்துட்டாங்க. ஸோ அவங்க உங்களை அந்த பிரச்சனையிலேருந்து கண்டிப்பாக வெளிக்கொண்டு வருவாங்க. ரொம்ப நாளாக மெடிசின் என்ன மெடிசின் எடுத்தால் இந்த நோய் தீரும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நீங்கள் மனசை போட்டு உடைச்சிட்டு இருந்திருப்பீங்க இல்லையா. ஸோ அந்த ஒரு மன வலிக்கான மருந்து அம்பாள் உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. அவங்க உங்களுக்கு கரெக்டான டாக்டர், இல்லை கரெக்டான மெடிசின் கொடுப்பாங்க. இல்லை எந்த ஒரு மெடிசின் எதுவுமே இல்லாமல் மிராக்கிளாக அவங்கள சரி பண்ணுறதுக்கு கூட நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, அதுக்கு நீங்கள் பரிபூரணமாக அவங்கள சரணாகதி அடையும் போது அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு
அந்த விஷயத்தை மிராக்கிளை உங்கள் வாழ்க்கையில் நடத்தி காட்டுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் நினைப்பீங்க எனக்கு 10 ரூபா போதும்னு, ஆனால் அம்பாலோட திட்டம் என்னமா இருக்குன்னா நீங்கள் உங்களுக்கு 100 ரூபாய் கொடுக்க வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணமாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் கொஞ்சம் காத்திருந்தது அதற்காகத்தான் உங்களை காக்க வச்சது அவங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு பெஸ்ட்டாக கொடுக்கணும் அப்படின்றது தான் கடவுளோட விருப்பம். ஓகே, ஸோ இந்த மந்த் வந்து கண்டிப்பாக ஒரு குட் நியூஸ் உங்களுக்கு வர இருக்குது. ஓகே, அது வந்து கரியரில் இருக்கலாம், இல்லை வந்து ரொம்ப நாள் கொடுக்காதவங்க, ஒரு கடன் வாங்கிட்டு ஒரு கொடுக்காதவங்க தானே தேடி வந்து உங்கள்கிட்ட அந்த பணத்தை கொடுக்கலாம். ஓகே, ஸோ அது மாதிரி ஏதோ ஒரு சம்திங் ஒரு குட் நியூஸ் ஓகே உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்குது. ஓகே, ஓ நீங்கள் செலிப்ரேட் பண்ண போகிறீங்க. ஏன்னா உங்களோட ஹார்ட் ஒர்க் வந்து அது ஒரு ஒரு வெற்றி அடைஞ்சிருச்சு இல்லையா? ஸோ ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக இன்கம் உங்களுக்கு வரப்போகுது, கண்டிப்பாக வரப்போகுது. ஸோ அதனால் நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பார்ட்டி கொடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. அதாவது நீங்கள் ஃபைனான்ஷியலி வந்து நீங்கள் வந்து ஒரு க்ரோ ஆக போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஒரு சில பேரோட கண் திருஷ்டி கூட உங்களுக்கு படலாம். அதனால் என்ன திடீர்னு இவனுக்கு எப்படி இவ்வளோ பணம் கிடச்சிது, இவ்வளோ நாள் பாரு இவனுக்கு மட்டும் எல்லாமே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து உங்களை பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு கூட சில விஷயங்கள் வந்து நடக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அதாவது உங்கள் ஆற்றலை பார்த்து இல்லை வந்து உங்களோட அறிவை பார்த்து உங்களோட ஸ்மார்ட்னஸை பார்த்து மற்றவங்க எல்லாமே வந்து ஒரு பொறாமையோடு பார்க்க போகிறாங்க. உங்களுக்கு கண் திருஷ்டி படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் அதுக்கேற்ற வந்து ஒரு ரெமெடி வந்து பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, செக்யூரிட்டி. ஓகே, அதாவது உங்கள் கரியரில் நீங்கள் ஏதோ ஒரு ப்ரமோஷன் கிடைக்கலாம், இல்லை ஏதோ ஒரு வழியில் வந்து ஒரு ஷேர் மார்க்கெட்லையோ எதுலேயோ ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு இன்கம் வரப்போகுது. அது வந்து கன்ஃபார்ம். ஓகே, அதை வந்து நீங்கள் செக்யூராக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பத்திரமா வச்சுக்கோங்க. உங்கள் பண விஷயத்தில் மற்றவங்கள நம்புறத இந்த மந்த் வந்து கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. எதுனாலும் சரி, அதை கொடுத்து வைக்கிறேன், இல்லை தெரியாமல் கொடுத்து வச்சுருக்கேன், தெரியாமல் கடன் கொடுக்குறேன், இல்லை வந்து வட்டி அவங்க அதிகமாக கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு நான் அவங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்லாம் எதுவுமே வந்து தப்பான முடிவாக எடுக்காதீங்க. ஓகே, உங்களுக்கு சேஃபாக பேங்க்கில் போட்டு வைக்கிறது தான் உங்களுக்கு சேஃப் அப்படின்னா அந்த விஷயத்தை செய்யுங்க. இல்லை உங்கள் மனைவியோ கணவரோ உங்கள் வீட்டில் இருந்தால் அவங்ககிட்ட கொடுத்து வைக்கிறது சேஃப் அப்படின்னா அதை சேஃப் பண்ணி வைங்க. ஓகே, ஸோ உங்கள் மணி வந்து மிஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இந்த மந்த்து உண்டு. அதாவது நீங்களே கூட ஏதோ ஒரு இடத்துல வச்சுட்டு காணோன்னு தேடிட்டு இருந்திருப்பீங்க. யாரோ ஒரு சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா, சாரிக்குள்ளே இல்லை நம்ம ட்ரெஸ் வைக்கிற இடத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் மாற்றி வேறு இடத்துல வச்சுட்டு அவங்களுக்கே தெரியாமல் நான் இந்த இடத்துல தான் வச்சேன்னு சொல்லிட்டு தேடிட்டு ரொம்ப ஒரு 2-3 டேஸ் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அப்புறம் பார்த்தா அவங்களுக்கு அந்த மணி வேறு இடத்துல இருக்குது தெரிஞ்சு அதுக்கப்புறம் கண்டுபிடிப்பாங்க. அந்த மாதிரி வந்து உங்களோட மணியை வந்து நீங்கள் செக்யூர் பண்ணுவீங்க. சில பேர் இடத்துல என்னென்னா மிஸ் ஆகிறதுக்கும் சில பேருக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது மற்றவங்க திருடினாலும் சரி, இல்லை நீங்களே உங்களை அறியாமலே இப்போ பேண்ட்டில் வந்து பின்னாடி ஜென்ஸ் எல்லாம் வந்து பயணம் வைக்கிறாங்க. அப்போ வைக்கும்போது ஏதோ இப்போ ஃபோன் எடுக்கும்போது இது பண்ணும்போதோ பர்ஸ்லேருந்து ஒரு 500-1000 ருபீஸோ கீழே விழுகிறதுக்கு மிஸ் ஆகிறதுக்கெல்லாம் சான்சஸ் இருக்குது. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக மணியை ஹேண்டில் பண்ணுங்கள் இந்த மந்த்து அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அதாவது என்ன அப்படின்னா, சாரி குச்சு அப்படின்னு ஹிந்தியில் வேர்ட்ஸ் வந்துச்சு. ஓகே, அதாவது ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் கற்றுக்க போகிறீங்க, புது விஷயத்தை கற்றுக்க போகிறீங்க. ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆயிடுச்சு, ஆனாலும்
இல்லை நான் கற்றுக்கிட்டே தீருவேன், எனக்கு அது வந்து கற்றுக்கணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து உங்களை நாலேஜை வந்து நீங்கள் அதிகப்படுத்துறதுக்காக ஏதோ ஒரு விஷயத்தை கற்றுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அது வந்து பின்னாடி வந்து உங்களுக்கு அந்த நீங்கள் கற்றுக்கிற விஷயம் வந்து பின்னாடி உங்களுக்கு ஃபைனான்ஷியலாக ஹெல்ப் பண்ணுறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஏதோ ஒரு புதிய கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இந்த மந்த்து வந்து உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அது எந்த ஒரு கைத்தொழிலாகவும் இருக்கலாம், இல்லை நீங்கள் அஸ்ட்ராலஜி படிக்கலாம், இல்லை டேரட் ரீடிங் படிக்கலாம், எது வேணாலும், டெய்லரிங் படிக்கலாம், பியூட்டிஷியன் படிக்கலாம், மெஹந்தி கோர்ஸ் படிக்கலாம். ஓகே, எது வேணாலும் நீங்கள் வந்து புதுசான ஏதோ ஒன்று இந்த விஷயம் வந்து ஒரு விஷயத்தை நீங்கள் இந்த மந்த்து வந்து கற்றுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஓ மை காட், சிலருக்கு வந்து இந்த மந்த்து பிரேக்கப் ஆகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ நீங்கள் வந்து லவ் பண்ணுற ஒரு பர்சனாக இருந்தால் அவங்கள கொஞ்சம் கவனிக்கவும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா அவங்களோட உண்மையான முகம் வெளிவரதற்கான ஒரு நேரமாக கூட இது இருக்கலாம். ஓகே, கணவன் மனைவியாக இருந்தால் கொஞ்சம் வந்து உங்கள் கணவரை வந்து நோட்டீஸ் பண்ணுங்க. ஏன்னா அவங்களை அறியாமலே அவங்க வேறு வலையில் சிக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஒரு தடவை நம்ம வாழ்க்கை இழந்துட்டோம் அப்படின்னா அது திருப்பி எவ்வளோ தான் ஒட்ட வச்சாலும் அது ஒட்டாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அந்த மனசில் வந்து விரிசல் வந்து வந்துடும். ஓகேவா? அந்த நம்பிக்கையின்மை போயிடும். திருப்பி பின்னாடி வந்து அவங்க சேர்ந்து நம்ம கூட வாழ்ந்தால் கூட அந்த முன்னாடி அந்த பண்ண அந்த ஒரு நம்பிக்கை துரோகம் வந்து நம்ம மனசை உறுத்திக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய நேரம். உங்கள் ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி, உங்கள் கணவர்கிட்ட பேசுகிறத வந்து ஓரளவுக்கு நீங்கள் அனுமதிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இப்போல்லாம் வந்து யாரையுமே எப்படியுமே நம்ப முடிகிறதில்ல. ஸோ கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக நீங்கள் தான் வந்து, இப்போ உங்களுடைய ஒரு பொருள் உங்ககிட்ட இருக்குன்னா நீங்கள் தானே கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி வந்து இருங்க. அதுக்காக நீங்கள் சந்தேகமும் பட வேண்டாம், அதே நேரத்தில் ரொம்ப கேர்லெஸ்ஸாகவும் இருக்க வேண்டாம். ஓகே, ஒரு தேர்ட் பர்சன்னால் உங்கள் 2 பேருக்கு இடையில் ஒரு பிரச்சனைகள் வர்றதுக்கான நிறைய வந்து இது ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஓ மை காட், இது வேற ஒரு கார்டு பாருங்கள், இதுலேருந்து வந்திருக்கு. ஐ டோன்ட் வாண்ட் டு பி அலோன். ஆமாம், ஏன்னா அவங்க விட்டுட்டு போயிட்டாங்கன்னா தனியாக இருக்கிறதுக்கான நம்மளால் இருக்க முடியாது. ஓகே, அதாவது ஜென்ஸ் வந்து போயிடுவாங்க, வேற ஒரு திசை திரும்பி போயிடுவாங்க. ஆனால் ஒரு பெண்ணால் போக முடியாது. ஏன்னா தன்னோட குழந்தைகள் இருப்பாங்க. குழந்தைகளை வந்து விட்டுட்டு ஒரு தாயாக அதை யோசிக்கவே முடியாது பெண்களால். அதனால தான் வந்து பெண்கள் வந்து அந்த தாய்மை உணர்வு வந்து சொல்கிறாங்க இல்லையா, பெருமைப்படுத்தி. ஏன்னா ஜென்ட்ஸ் வந்து ஈஸியாக வந்து குழந்தைங்களை விட்டுட்டு போயிடுவாங்க வேறு இடத்துக்கு. ஆனால் வந்து பெண்களால் அந்த மாதிரி வந்து குழந்தைகளை விட்டுட்டு போக முடியாது. ஓகே, ஆனால் நம்ம பின்னாடி இதெல்லாம் யோசித்து பார்த்தோம் ஏஜ் ஆனதுக்கப்புறம் அப்படின்னா இதெல்லாம் சில்லியாக இருக்கும். ஆனால் இருந்தாலுமே வந்து இப்போ நம்மளால் வந்து டாலரேட் பண்ண முடியாது. ஒரு பெண்ணால் வேறு எந்த ஒரு விஷயத்தையுமே அவள் பங்கு போடுறதுக்கு ஓகே பண்ணிடுவா. ஆனால் இந்த மாதிரி வந்து தன்னோட ஹஸ்பண்டை வந்து பங்கு போடுறதுக்கு எந்த பெண்ணுமே விரும்ப மாட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்க வேண்டிய ஒரு மாதமாக இது இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. தைரியமாக ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. நீங்கள் அந்த 3வது நபரை வந்து கொஞ்சம் விலக்கி வைக்கும் போது நீங்கள் உங்களுக்கு உள்ளுக்குள்ளே பயமாக இருந்துற மாதிரி இருந்தால் கூட நீங்கள் ரொம்ப தைரியமாக அந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணி உங்களோட லவ்வை நீங்கள் தக்க வச்சுக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, thank you angels, thank you universe, thank you, thank you, thank you. ஸோ நம்மளோட லைஃபு நம்ம கையில் தான். ஓகே, அதை செக்யூர் பண்ணிக்கிறது நம்மளோட ஒரு இதாக தான், நம்மளோட வேலை தான். ஓகேவா? ஸோ நம்ம வந்து எல்லாரையுமே வந்து ஒரே மாதிரி நினச்சிடக்கூடாது.
ஒரு ஆளை எடை போடுறதுல நம்ம கரெக்டாக இருக்கணும். இவங்க இந்த மாதிரி தான் அப்படின்றத வந்து கரெக்டாக நீங்கள் எடை போட்டிங்க அப்படின்னா நீங்கள் லைஃப்பில் வந்து தோக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. யாரையுமே வந்து தப்பாக எடை போட்டு அவங்கக்கிட்ட ஓப்பன் அப் ஆயிடாதீங்க. ஏன்னா நிறைய ஓப்பன் அப் ஆகி நிறைய விஷயத்த நீங்கள் வந்து ஒரு சில பேர்கிட்ட சொல்கிறதுனால உங்களுக்கே பிரச்சனை வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு உங்களுக்குள்ளேயே ஒரு மனஸ்தாபம், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நீங்கள் வந்து அதெல்லாமே அந்த மாதம் வந்து நோட்டீஸ் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் வந்து மென்டலி ரொம்ப அந்த விஷயத்துக்காக அப்செட் ஆகக்கூடிய ஒரு நிலைமையில கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, உங்களோட ஹெல்த்து யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்லக்கூடிய மெசேஜஸ் என்ன வாங்க பார்க்கலாம். அதாவது மிரர் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, உங்களோட அந்த மிரரை பார்த்து நீங்கள் பேசுங்க. நீங்கள் எப்படியெல்லாம் ஆகணும், எப்படியெல்லாம் வந்து வாழ்க்கையில் ஜெயிக்கணும், எவ்வளோ அழகாக இருக்கணும் அப்படின்றதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு மிரர் கிட்ட டெய்லி ஒரு 5 minutes ஆவது யாரும் இல்லாதப்ப நீங்கள் வந்து ரூமில் ஒரு மிரர் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த மிரர் கிட்ட பேசுங்க. உங்களோட அதை யூனிவர்ஸாக கூட நீங்கள் அப்படி இமேஜின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்னென்னலாம் வேணும், உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்கணும் அப்படின்றதெல்லாம் வந்து நீங்கள் சொல்லுங்கள். அந்த விஷயம் நடந்து முடிஞ்சோடனே நீங்கள் அதுக்கு நன்றி சொல்லுங்கள். டெய்லி வந்து நன்றி சொல்லுங்கள். உங்களுக்கு வந்து யூடியூப்பில் போட்டாலே வந்து இந்த ஹொப்பனப்போ அந்த ப்ரேயரை வந்து டிஃப்ரெண்ட்டாக இப்போ நியூ வெர்ஷனில் கூட வந்திருக்கு. அதாவது ஒரு 100 தேங்க்யூ ஒரு சாங்காகவே போடுங்க. நீங்கள் வந்து தேங்க்யூ ப்ரேயர் சாங் அப்படின்னு போட்டால் கூட வந்துடும். அதில் வந்து எந்திரிச்சதுலேருந்து நம்ம பயன்படுத்துகிற தூங்குற வரைக்கும் என்னென்ன பொருள்லாம் நம்ம பயன்படுத்துகிறோமோ அது எல்லாத்துக்குமே தேங்க்யூ சொன்னாங்க. நான் அது இப்போ ரீசெண்டாக கேட்டேன் நான். அதாவது தேங்க்யூ பில்லோ, தேங்க்யூ பெட்ஷீட், தேங்க்யூ பெட், தேங்க்யூ ஸ்லிப்பர், தேங்க்யூ கோம்ப், தேங்க்யூ ப்ரஷ், தேங்க்யூ பேஸ்ட், அப்படி ஆரம்பித்து மார்னிங் பல் துலக்கிலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் நம்ம எத்தனை பொருள்களை வந்து யூஸ் பண்ணுறோமோ அத்தனைக்கும் தேங்க்யூ சொல்கிறாங்க நைட்டு. அந்தளவு நம்ம சொல்ல முடியலன்னா கூட நீங்கள் வந்து காடுக்கு தேங்க்யூ சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த நாளை வந்து எனக்கு சந்தோஷமாக நீங்கள் ஆக்கி இந்த நாளை நகர்த்தினதுக்கு எனக்கு நன்றி உங்களுக்கு அப்படின்னு சொல்லுங்கள். நாளைக்கு விடியல் வந்து நாளைக்கு நல்லதாக இருக்கணும், சந்தோஷமான நாளாக இருக்கணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி நைட்டே நீங்கள் ப்ரேயர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி காலையில் எந்திரிச்சோடனே காட்டை வந்து நீங்கள் என் கூடவே இருங்க, என்னை வந்து வழி நடத்துங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் 1 நிமிட ப்ரேயர்னாவது நீங்கள் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு அந்த நாளை வந்து உங்களுக்கு சந்தோஷமாக மாற்றி கொடுப்பது அவங்களோட ஒர்க்கு அப்படின்னு சொல்கிறாங்க, கடவுளோட ஒரு வேலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நீங்கள் வந்து இந்த மந்த் வந்து எங்கேயோ தண்ணீர் சம்மந்தப்பட்ட இடத்துக்கு போகலாம். அது அருவியாக இருக்கலாம், இல்லை குளமாக இருக்கலாம், ஆறாக இருக்கலாம், கடலாக இருக்கலாம். ஓகே, ஏதோ ஒரு பிளேஸ்க்கு வந்து நீங்கள் போய் அங்கே குளிக்கணும்னு கூட ஆசைப்படலாம். ஓகே, பாசிட்டிவ் அஃபர்மேஷன் எழுதுங்க. ஓகே, உங்களுக்கு எவ்வளோ தூரம் நீங்கள் அஃபர்மேஷன் எழுதுறீங்க சொல்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த ப்ரேயர் சாங் சொன்னேன்ல, அதில் கூட என்னென்னா தேங்க்யூ ஐஸ், தேங்க்யூ நோஸ், தேங்க்யூ லிப்ஸ் அப்படி சொல்லி ஒவ்வொரு பாடி பார்ட்ஸை சொல்கிறாங்க. அதை தான் வந்து முன்னாடி வந்து நம்மளுடைய முன்னோர்கள் எழுதிட்டு இருந்தாங்க இல்லையா, கந்த சஷ்டி கவசம். அதுவுமே பாருங்களேன் ஒரு உறுப்பாக தான் சொல்லியிருப்பாங்க. அப்போ அந்த உறுப்பை வந்து சொல்லும்போது அந்த நம்மளோட மைண்டு வந்து அந்த உறுப்புக்கு வந்து போகணுமா. அப்போ போகும்போது அந்த உறுப்பு தன்னைத்தானே சரி பண்ணிக்கிறோமா. அதாவது எப்படின்னா ஒரு பிரின்ஸ்பால் இருக்காங்க, அவங்க வர்றாங்கன்னா ஸ்டூடெண்ட் வந்து நேராக நிமிர்ந்து ஸ்ட்ரைட்டாக அவங்க இடத்துல உட்காருவாங்க இல்லையா. ஸோ அது மாதிரி நம்மளோட பிரெயின் வந்து நம்மளோட பாடி பார்ட்ஸை வந்து கரெக்ட் பண்ணுமா. ஸோ நம்ம டெய்லி வந்து நீங்கள் வந்து டச் பண்ணுங்கள், ஐஸை டச் பண்ணுங்கள், நோஸை டச் பண்ணுங்கள், இதை அப்படி அது ஒரு உறுப்பு தேங்க்யூ சொல்லுங்கள். இல்லை நீங்கள் டச் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒரு 48 days வந்து இதை நீங்கள் நோட் பண்ணி பாருங்களேன். உங்களுக்கு வந்து ஒரு நிறைய டிஃப்ரெண்ட் தெரியும்.
இந்த 48 days நான் இன்னைக்கு நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா இன்னிலேருந்து கூட 48 days பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஒவ்வொரு நீங்கள் கந்தசஷ்டி கவசம் சொல்லும் போதும் அதை தியானம் பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து தேங்க்யூ ஐஸ், தேங்க்யூ நோஸ், தேங்க்யூ அப்படி ஒரு உறுப்புக்காக நீங்கள் சொல்லும் போது கூட பாடி பார்ட்ஸ்க்கு, அப்போ நீங்கள் அந்த வந்து இப்போ ஐஸ்னால் நீங்கள் டக்குன்னு அவங்களோட ஐஸை வந்து டச் பண்ணாலும் சரி, இல்லை ஐஸை பார்த்தாலும் சரி, மிரர் முன்னாடி பார்த்தாலும் சரி. ஓகே, அப்போ வந்து அது வந்து உங்களுக்கு ஒரு எந்த ஒரு நோயாக இருந்தால் கூட தன்னைத்தானே சரி பண்ணிக்கிறோம், சரி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுமா. ஓகே, அது வந்து நான் கேட்டேன், அதான் உங்ககிட்ட சொல்கிறேன், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஆக்சுவலாக ரெய்கி ஹீலிங்கில் வந்து அதுவும் உண்டு ஒரு பார்ட். நம்ம என்ன இப்போ ஒரு இதை நினைக்கிறோமோ, ஒருத்தவங்களுக்குலாம் வந்து கர்ப்பப்பையில் பிரச்சனை இருந்தது, அவங்க வந்து சமைக்கும் போது கூட அதையே கர்ப்பப்பையை பற்றியே நினைப்பாங்களாம், இல்லை தூங்கும் போதெல்லாம் அந்த கையை வந்து தன்னோட வயிற்றுல வச்சுட்டே தான் இருப்பாங்களாம். ஸோ அந்த மாதிரி வந்து அவங்க 24 hours அதை தியானம் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக் மெடிசன் எடுத்துக்கிறாங்க, ப்ளஸ் அந்த இதுவும் இவங்க ஹீலிங் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க அந்த ப்ராப்ளத்துலேருந்து வெளியில் வந்துட்டாங்க. டாக்டர்ஸ் வந்து ஆப்ரேஷனே வேணான்னு சொல்லிட்டாங்களாம். ஸோ அதுதான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், உங்களோட பாடியை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது உங்கள் மைண்டு. ஸோ நீங்கள் வந்து அதற்கான ஒரு முயற்சிகள்லாம் எடுங்க. சவுண்டு ஹீலிங் கேளுங்க, அதுலேயுமே இருக்குது. உங்களுக்கு எந்த நோய் இருந்தாலும் சரி, அந்த நோயோட பேர், இப்போ வந்து தைராய்டு ப்ராப்ளம் இருக்குது உங்களுக்கு அப்படின்னா, தைராய்டு ஹீலிங் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க நீங்கள் யூடியூப்பில், சாங் வரும். ஓகேவா? நைட்டு தூங்கும்போது மொபைலில் அதை போட்டுட்டு காமாக நீங்கள் உங்கள் மைண்டை அமைதியாக வச்சுட்டு அதை கேளுங்க, அந்த சவுண்டை கேளுங்க. சவுண்டு ஹீலிங்கில் வந்து அவங்க வந்து ஒவ்வொரு டிசீஸ்க்கும் ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சி வச்சுருக்காங்க. ஸோ அந்த ஃப்ரீக்வன்சி வந்து ப்ளே ஆகும்போது நம்மளோட மைண்டு ஆட்டோமேட்டிக்காக அது அந்த இப்போ தைராய்டுனா தைராய்டு கிளாண்டில் போய் அது வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து இப்போ நம்ம ஒரு ராகம் கூட இருக்குது சொல்லுவாங்க. ஒரு ராகம் வந்து ஒரு டிசீஸை வந்து க்யூர் பண்ணும்னு சொல்கிறாங்கல்ல. இப்போ நம்ம ரொம்ப டென்ஷனாக இருக்கோம் அப்படின்னா, இந்த ஆனந்த பைரவி அப்படின்ற ஒரு ராகம் இருக்குது, அந்த ராகத்தில் நிறைய இளையராஜா சார் நிறைய பாட்டு போட்டிருக்காங்க. அந்த சாங்கை நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மைண்டு அப்படியே ஃப்ரெஷ் ஆகிடும் அப்படின்றாங்க. உங்களுக்கு வந்து அது தெரியல அப்படின்னா நீங்கள் இதையுமே கூகுளில் போய் யூடியூப்பில் போய் போடுங்க, ஆனந்த பைரவி மியூசிக் சாங்ஸ் அப்படின்னு போடுங்க, அதுவே வந்துடும். ஓகேவா? இளையராஜான்னு போட்டிங்கன்னா இளையராஜா பண்ண, இல்லைன்னா வேறு எல்லோரும் பாடினதும் இருக்கும் அதில். ஸோ அந்த சாங்ஸ் எல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு மைண்டு ஃப்ரெஷ் ஆயிரும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து எந்த சவுண்ட் பிடிக்குதோ அதை வந்து நீங்கள் கேளுங்க, அல்லது சவுண்ட் ஹீலிங் பண்ணுங்கள். சவுண்ட் ஹீலிங் பண்ணும்போது உங்களுக்கு மைண்டும் சரி பாடியும் சரி அப்படியே வந்து ஒரு க்யூர் ஆகிறத நீங்களே பார்ப்பீங்க. ஆனால் அது 1 டேல மிராக்கலாக நடக்காது. அட்லீஸ்ட் 48 daysனாவது நீங்கள், மேக்ஸிமம் ஒரு 21 daysனாவது நீங்கள் கேட்கணும். ஓகே, உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் மெசேஜாக அம்மன் வந்து என்ன மெசேஜ் சொல்கிறாங்க அப்படின்ட்டு பார்க்கலாம் வாங்க. தேங்க்யூம்மா, தேங்க்யூ பஸ், தேங்க்யூம்மா. இப்போ தான் நான் சொன்னேன் ஹீலிங் எல்லாமே ஹீலிங் பற்றி தான் பேசினேன். இங்கேயும் அதான் வந்திருக்கு, யுவர் ஹீலிங் ஹீல்ஸ் ஜென்ரேஷன்ஸ் அப்படின்னு வந்திருக்கு. மா துர்கா சக்தி ஸ்வரூப் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆன்செஸ்ட்ரல் பெயின் இன்டு டிவைன் பவர் த்ரூ யுவர் அவேர்னஸ். அதாவது சில பேருக்கு வந்து நோய் வந்து அவங்க ஏதோ தப்பாக வந்து ஃபாஸ்ட் ஃபுட்டு சாப்பிட்றதுனாலையோ இல்லை மற்றதுனால வர்றதில்லை. இது வந்து ஆன்செஸ்டர்ஸ் வழியாக வர்றது. அதாவது தாத்தா பாட்டிக்கு இருந்தால் பேரன் பேத்திக்கு வர்றது, அம்மா அப்பாவுக்கு இருந்தால் பிள்ளைங்களுக்கு வர்றது, இதெல்லாம் வந்து டிஎன்ஏலே வர்ற ப்ராப்ளம்ஸ். அதாவது இப்போ நீங்கள் டாக்டர்கிட்ட போனோன்னே இப்போ 40 years ஆயிடணுன்னா நீங்கள் டாக்டர்கிட்ட ஏதோ ஒரு ப்ராப்ளம் போகிறீங்க, பிபி ஹையாக இருக்குது இல்லை சுகர் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்க என்ன கொஸ்டின் கேட்குறாங்க, உங்கள் வீட்டில் வேற யாருக்காவது அம்மா அப்பாவுக்கு தாத்தா பாட்டிக்கெலாம் இந்த நோய் இருந்ததா அப்படின்னு தானே கேட்குறாங்க. ஸோ அப்போ அது என்ன அர்த்தம் அப்படின்னா அவங்கக்கிட்ட இருந்து வந்தது தான். ஓகேவா? ஸோ நீங்கள் ஹீலிங் வந்து அம்மா உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு உங்களோட ஆன்சஸ்டருக்கும் சேர்த்தே வந்து அவங்க வந்து அம்மா வந்து ஒரு உங்கள் ஆன்சஸ்டர்கிட்டருந்து வந்த பெயினை வந்து அம்மா வந்து உங்களுக்கு நீக்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு ரெமடியாக என்ன சொல்கிறாங்கன்னா அரசமரம்
ஓகே, அரச மரத்துக்கு வந்து நீங்கள் வந்து தண்ணீர் விடும்போது இந்த மந்திரத்தை சொல்லணும்னு சொல்கிறாங்க. ஓம் தூம் துர்காய நமக அப்படிங்கிற இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் வந்து தண்ணீர் விடுங்க டெய்லி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அப்படி நீங்கள் டெய்லி தண்ணீர் விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ரிலீஃப் கிடைக்கும். ரொம்ப நாளாக இப்போ ஒரு சில பேருக்கு வந்து மனநோய் இருக்கலாம், ஒரு சில பேருக்கு வந்து வேறு நோய் இருக்கலாம், அதாவது உடம்புல ஏதாவது பிரச்சனை இருக்கலாம். இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க இப்போ ஜாதகம் பார்க்க வந்திருந்தாங்க. அந்த லேடி வந்து ஒரு 60-65 வயசு இருக்கும், ஹஸ்பண்ட் இல்லை. ஓகே, அவங்க பையனுக்காக பார்க்க வந்திருந்தாங்க. நான் சொன்னேன் அவங்கக்கிட்ட, உங்களுக்கு வந்து மைண்டு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் உங்கள் பையனுக்கு அப்படின்ட்டு. அப்போல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. இல்லை, கண்டிப்பாக இருக்கும். அவங்க அப்பாவுக்கோ இல்லை தாத்தாவுக்கோ வந்து இந்த ப்ராப்ளம் இருந்திருக்கும் அவங்களுக்கும் அப்படின்னு சொன்னேன். அவங்க வந்து இல்லையே அந்த மாதிரிலாம் இல்லை அப்படின்னாங்க. இல்லை மேம், நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவங்க ஃபஸ்ட்டு வந்து எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க, ஆமாம் இவரோட அப்பாவுக்கும் சேம் இந்த மைண்ட் ப்ராப்ளம் இருக்குது, அதனால் அவங்களுக்கே தெரியாமல் நாங்கள் மெடிசின் கொடுத்துட்டு தான் இருந்தோம். என் ஹஸ்பண்டுக்கும் கொடுத்துட்டு தான் இருந்தேன். இப்போ என் பையனுக்கும், அவருக்கு 40-45 வயசு ஆயிடுச்சு, ஆனாலும் அவருக்கு அவங்க மருமகள் வந்து என்ன இவங்க சொல்லி, அதாவது இந்த அம்மா சொல்லி மருமகளும் இப்போ அதை செய்கிறாங்கன்னு சொன்னாங்க. சப்பாத்தி தான் இன்னும் இங்கே சாப்பிடுவாங்க எல்லோரும். ஸோ சப்பாத்தியில் வந்து அந்த மெடிசினை வந்து நுணுக்கி போட்டு மாவு பிசையும் போதே பிசைஞ்சு அவங்களுக்குன்னு தனி மாவு வச்சுருவாங்களாம். அந்த மாவில் வந்து சப்பாத்தி பண்ணி அவங்களுக்கு கொடுத்துருவாங்களாம் அந்த மெடிசினை. இல்லைன்னா அவர் வாக் பண்ணிட்டே இருப்பாராம், கண்டினியூஸாக வாக் பண்ணிட்டே இருப்பாராம், தூங்க மாட்டாராம். அந்த மாதிரி வந்து ரொம்ப டிப்ரெஷனில் போயிடுவாராம். அப்புறம் எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடச்சிடுவாராம், அந்த மாதிரி சொன்னாங்க. ஸோ ஆனால் அவங்க அப்பாவுக்கும் அப்படி தான் இருந்தது, கரெக்டாக சொல்லிட்டீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது வந்து பாருன்னா அந்த பையனோட தப்பு கிடையாது, அவங்க அப்பாவுக்கு இருந்தனால டிஎன்ஏல அது ஆட்டோமேட்டிக்காகவே அந்த பையனுக்கும் வந்துருச்சு இல்லையா. ஸோ அப்போ வந்து அந்த மாதிரி வந்து குரோனிக் டிசீஸாக இருக்கட்டும், இல்லை ஆன்செஸ்ட்ரல் டிசீஸாக இருக்கட்டும், ஏதாவது வந்து நம்ம வந்து கடவுளை தான் நம்ம நாடணும். ஏன்னா இதுக்கெல்லாம் மெடிசின்ஸே கிடையாது. ஸோ இப்போ நான் ரீசெண்டாக கூட நான் உங்களுக்கு பதிவெல்லாம் போட்டிருப்பேன், ஒரு சில பதிவுகள்லாம். அதெல்லாம் வந்து இப்போ குரோனிக் டிசீஸை நீக்கணும் அப்படின்னா ஏதாவது ஒரு அம்மனை வந்து நீங்கள் கெட்டி அவங்க காலை பிடிச்சிக்கோங்க. எப்பெல்லாம் முடியுதோ அந்த கோவிலுக்கு போங்க, அமாவாசை பௌர்ணமியில் கண்டிப்பாக போங்க. போய் உங்களோட ப்ராப்ளத்தை சொல்லி ரிலீவ் பண்ணுறதுக்கு கேளுங்க. எனக்கு தெரிஞ்சு உடம்புல உள்ள அத்தனை நோய்களுக்குமே ஒரு சிவாலயம் வந்து ஒரு ரெமெடியாக இருக்குது. ஓகே, கரெக்டான நேரத்தில் கரெக்டான ஒரு பர்சன்னால் உங்களுக்கு கைட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த ப்ராப்ளத்திலேருந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக வெளியில் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ நீங்கள் கவலைப்படாமல் அம்பாள் மேலே, சிவன் மேலே, அப்பா மேலே நீங்கள் வந்து ரொம்ப நம்பிக்கை வைங்க. நம்பிக்கை வச்சு அந்த ப்ராப்ளத்திலேருந்து வெளியில் வரணும்னு வேண்டிக்கோங்க. ஓகே, ஸோ கண்டிப்பாக இது எல்லாத்தையும் பார்க்கும்போது என்ன செய்யுதுன்னா, யாரோ நோய்வாய்ப்பட்டிருக்காங்க, நீங்களோ இல்லை உங்கள் வீட்டில் உள்ளவங்களோ ஏதோ ஒரு நோயால் நீங்கள் இல்லை ஒரு மனசில் ரொம்ப ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷனில் இருக்கீங்க அப்படின்றது மட்டும் தெரியுது. ஓகே, ஒரு ஃபெமினைன் எனர்ஜி. ஓகே, மா துர்கா சக்தி இன்வைட்ஸ் யூ ரைஸ் யுவர் ஸ்பிரிச்சுவல் பவர் அண்ட் ஹானர் யுவர் ஒர்த். அதாவது அம்பாள் வந்து உங்களுக்கு அழைப்பு விடுக்கிறாங்க, நீ என்னை தேடி வா, உனக்கு வந்து நான் வந்து உனக்கு க்யூர் பண்ணுறேன், அதே மாதிரி உனக்கு ஸ்பிரிச்சுவல் பவரையும் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, உன்னோட மதிப்பு உனக்கே தெரியலை, உன்னோட மதிப்பை நான் உலகறிய செய்வேன் அப்படின்னு சொல்கிறாங்க அம்மா. ஓகே, அதாவது ரெட் கலரில் ட்ரெஸ் போட சொல்கிறாங்க. ட்ரெஸ் போட்டுட்டு நீங்கள் வந்து சோலார் பிளக்ஸஸில் வந்து கை வச்சுட்டு, அதாவது நீங்கள் வயிற்றில் கை வச்சுட்டு கூட ஐ எம் டிவைன் ஃபெமினைன் ரைசிங் அப்படின்ற ஒரு வேர்டை வந்து சொல்கிறாங்க. ஐ எம் டிவைன் ஃபெமினைன் ரைசிங் அப்படிங்கிற வந்து ஒரு வேர்டை வந்து சாண்ட் பண்ண சொல்கிறாங்க. உங்களுக்கு வந்து அம்பாள் வந்து அதுக்கு அந்த ஃபெமினைன் எனர்ஜியை உங்களை மீட்டு தருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நம்ம வந்து இதுதான் உங்களுக்கு வந்திருக்கிற இந்த ஸ்பிரிச்சுவல் மெசேஜ். அதாவது உங்களுக்கு வந்து ஒரு ஹீலிங் கிடைக்க போது, அது மா துர்கா உங்களுக்கு வந்து ஹீலிங் கொடுக்க போகிறாங்க.
உங்களை ஒரு ப்ராப்ளத்திலிருந்து வெளியில் கொண்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய பெண்மையின் சக்தியை வந்து அவங்க வெளிக்கொண்டு வர போகிறாங்க. ஓகே, ஸோ ஒரு சிங்கம் போல் நீங்கள் உங்களோட பவரை வந்து காட்ட போகிறீங்க இந்த மந்த்து அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ கண்டிப்பாக முடிஞ்சால் இந்த மந்த்து உங்களுக்கு என்றைக்கு முடியுதோ நீங்கள் வந்து ஒரு துர்க்கை அம்மன் கோவிலுக்கு போய் ஒரு சிவப்பு நிற குங்குமம் இருக்கு இல்லையா, அதை வாங்கி அர்ச்சனைக்கு கொடுத்துட்டு சிவப்பு மலர்கள் வாங்கி கொடுத்துட்டு நீங்கள் வந்து அம்பாவை நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க. உங்களுடைய ப்ராப்ளம்ஸ் அத்தனையுமே அவங்க சால்வ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து நவம்பர் 5 வந்து என்ன அன்னாபிஷேகம் வரப்போகுது. ஸோ உங்களால் யாருக்கெல்லாம் முடியுமோ 1 கிலோவோ 2 கிலோவோ 1/2 கிலோவோ அது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் உங்களுடைய பங்காக சிவனுக்கு வந்து இந்த உலகத்துக்கே படி அளக்கிறவருக்கு கண்டிப்பாக வந்து ஒரு அரிசி வாங்கி நம்ம கொடுக்க வேண்டியது நம்மளுடைய ஒவ்வொருத்தருடைய கடமை. ஸோ அதை வந்து நம்ம கொடுக்கும்போது நம்ம வீட்டில் என்றைக்குமே அன்னத்துக்கு வந்து குறைவு இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. 7 ஜென்மம் எடுத்தாலும் நீங்கள் அன்னத்துக்கு குறைவே வராது உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் உங்களால் முடிஞ்ச அரிசியை வாங்கி கொண்டு போய் நீங்கள் சிவன் கோவிலில் கொடுங்க. அதுவும் ரொம்ப ஃபேமஸான கோயிலில் எல்லாருமே கொடுப்பாங்க. உங்கள் வீட்டில் பக்கத்தில் உள்ள சின்ன ஒரு கோவிலாக இருந்தால் கூட பரவாயில்ல, அங்கேயும் அன்னாபிஷேகம் நடக்கும், அதுக்காக வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஒரு சிலர் உங்களால் பணம் இருக்குது உங்கள்கிட்ட அப்படின்னா அந்த அரிசி கூட சேர்த்து ஒரு 100 கிராமாவது நெய் வாங்கி கொடுங்க. ஓகே, அந்த நெய்யும் அரிசி, ஏன்னா ஃபஸ்ட்டு நெய்யை தான் வந்து சிவன் மேலே போடுவாங்க, அதுக்கப்புறம் தான் அந்த அரிசி சாதத்தை போடுவாங்க, அப்போ தான் அது ஒட்டும் அப்படின்றதுனால. ஸோ நெய் தான் வந்து ஃபஸ்ட்டு சிவனுக்கு அபிஷேகம் ஆகும், அதுக்கு மேலே தான் வந்து அன்னத்தினால அபிஷேகமாகும். ஸோ உங்களுடைய வாரிசுகள், உங்களுடைய அடுத்து வர ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் எல்லாமே ஒரு என்றைக்குமே உங்களுக்கு சாப்பாடுக்கு பஞ்சம் வரக்கூடாது, என்றைக்குமே வந்து ஒரு அன்னம் குறைவில்லாமல் அவங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லி வேண்டிட்டு நீங்கள் கண்டிப்பாக உங்களால் முடிஞ்ச அரிசி தானம், அரிசியும் நெய்யும் வாங்கி கொடுங்க. ஓகே, உங்களுடைய ஃபேமிலி எல்லாமே வந்து அடுத்து வர ஜென்ரேஷனும் உங்களுக்கு நல்லா இருப்பாங்க. ஓகே, இந்த மெசேஜை சொல்லி நான் இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.